பேடிஎம் லாஸ்ட் டைம் இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் கிடைச்சது. ஸோ இந்த தாட்டியும் அது ரிப்பீட் ஆகுமா? இந்த வீடியோ பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க, டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது நம்ம பேசிக்கான ஃபர்ஸ்ட் திங்ஸ் தெரிஞ்சுக்கணுங்க. இது செக்மெண்ட்டில் எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் 3rd பிளேஸில் இருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி 225 crores, அதாவது டிசம்பரில் 20% இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ, 10% வந்து பிஓஎஸ் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அப்புறம் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கமிஷன்ஸ், ட்ராவல், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்ஸ், பஸ் டிக்கெட் புக்கிங்ஸ்னு சொல்லிட்டு மல்டிபிள் பிஸ்னஸ் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேசிக் திங்ஸ் வச்சுட்டு சார்ட் அனாலிசிஸ் படி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாமா இல்லை எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச்லேருந்து ஒரு சேனலுக்குள்ளே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான சேனல். இப்போ நான் டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அப் ட்ரெண்ட் சேனலில் போயிட்டு வந்தது. எப்போல்லாம் வந்து சேனலோட ஹையை டச் பண்ணாங்களோ, இப்போ ஒரு ஆகஸ்ட்டில் மட்டும் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது. ஏன்னா அப்போ தான் ப்ராஃபிட்டபுளாக டர்ன் ஆனாங்க. அந்த டைமில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு திருப்பி இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சேனல்லேருந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஜான்வரி மந்த் எண்டில் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு லாஸ்ட் டைம் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்த டைமில் எங்கே என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸ்க்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை கன்சாலிடேஷன் மோடில் இப்போ இருக்காங்க. ஸோ இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுலேருந்து ஒரு 50%க்கு மேலே போய் ஃபிபனாச்சி லெவலில் ஒரு 50%க்கு மேலே போய் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரிஜெக்ஷன் அடிச்சு திருப்பியும் 50% பக்கத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒரு குரூஷியல் ஜோன். இந்த 50%-ஐ பிரேக் பண்ணி அப்புறம் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல எடுத்த ஒரு சப்போர்ட்னால திருப்பியும் ஒரு வால்யூம் கேதரிங் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம் கேதரிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த வால்யூம் இது நம்ம கீனா இன்னும் நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு வால்யூம் கேதரிங் நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு வரும்போது ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் திங். ஆனால் லாஸ்ட் டைம் ஒரு பெரிய மொமெண்டம் எந்தெந்த இடத்துல கொடுத்துருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கே ஒரு ஸ்ட்ராங் பையர். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஃபோர்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. அதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ இந்த லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கிருந்தும் ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலைன்னா ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு சைட்வேஸ்க்குள்ளேயோ போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்போ சைட்வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1250 rupees வந்து ஹையர் எண்ட் ஆகும். டவுன் எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபா இல்லைன்னா 1050 ரூபா. இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொஞ்ச நாள் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம இண்டிகேட்டர்ஸில் என்ன காமிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 இண்டிகேட்டர் தாங்க எடுத்திருக்கேன் ஆஸ் யூஷுவல். நம்ம எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் அப்புறம் ஆர்எஸ்ஐ எடுத்திருக்கேன். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 43, இட்ஸ் நாட் ஸோ குட். ஒரு 55, 60 அந்த 55, 58 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா, அதாவது எபோவ் திஸ் லைன் வரும்போது ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. அப்போ வந்து ஒரு 70 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு 70ல் நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா மட்டும் அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ பார்க்கணுங்க. இந்த ஆர்எஸ்ஐ வேல்யூ ஒரு 45 அண்ட் அபவ், 55 அண்ட் அபவ் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஒரு புல்லிஷாக டர்ன் ஆகுது மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது வந்து சைட்வேஸ் கூட போகலாம். ஒரு 1250 ரூபா ஹையர் சைடும், டவுன் சைடில் ஒரு 1050 ரூபா அந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 100 rupees அப்பர் டார்கெட்டு, அப்புறம் லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees, 80 rupees
அந்த மாதிரி இருக்கு. இந்த சேனலுக்குள்ள கொஞ்ச நாள் ட்ரேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா ஒரு 1400 1500 ருபீஸ் வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அடுத்ததான் இந்த ஸ்டாக் இஎம்ஐ லெவல்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இஎம்ஐ லெவல்ல 200 இஎம்ஐ பிரேக் பண்ணிட்டு ஜனவரி மந்த்து கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி மேலே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 20 இஎம்ஐங்கிறது ரெட் கலர் லைன், அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட்க்கு வேண்டி ஒரு 200 இஎம்ஐ லைன்ல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மேக் ஆர் பிரேக் அப்படிங்கிற ஜோன். 200 இஎம்ஐ பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அது எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 2 சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஸோ அந்த 2 சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ஒரு புல் பேக் கிடைக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துலயே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் போனால் என்ன டார்கெட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம ப்ராஃபிட்டை விட கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.